நாளை கொண்டாடுகிறோம். இயேசுவே, இந்த அருமையான நாட்களிலும் தகப்பனே, இந்த உடன்படிக்கையின் ஆராதனையும் கர்த்தாவே இயேசுவே, உங்களை பாதபடியில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே, நீர் வந்த ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் ஆண்டவரை இங்கே இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர்களோடு உலாவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தா, கூடியிருக்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் ஆண்டவரே, உங்களோட வல்லமையால் நிரப்புங்க கர்த்தாவே. எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், தடைகள் யாவையும் கர்த்தாவே இயேசுவே, உங்களோட வல்லமான நாமத்தினாலே ஆண்டவரே நீர் அகற்றி போடும்படியாக செபிக்கிறோம். உங்களோட நாம் மயப்படும்படியாக கர்த்தாவே, தொடக்க முடிவரைக்கும் இதோ ஆண்டவரே நீ கூடவே இருந்து கர்த்தாவே நடத்த முடியாது. உங்களோட பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் செபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நான் உட்காருவோம். நாம் கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே 30வது பாடல், கிறிஸ்தவ ஐக்கிய பாடல் புஸ்தகத்திலே 30வது பாடல், ஸ்தோத்திரம் பாடி போற்றிடுவோம் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை வாழ்த்தி வணங்கிடுவோம். மேலே போற்றத்தக்க நாமமுள்ள அந்த தேவாதி தேவனை, அந்த ராஜாவை வாழ்த்தி வணங்கி படிப்போம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே, என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி
தேவனங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜன் தேவனங்கிடுவே வாக்கு மாறாத அன்பே தேரு வார்த்தையுரைத்து ஏற்றும் அன்பே வாக்கு மாறாத அன்பே தேரு வார்த்தையுரைத்து ஏற்றும் அன்பே சர்வவல்ல தேவ அன்பே சர்வவல்ல தேவ அன்பே சந்ததமோகும் அன்பே சோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜ வாழ்த்தேவனங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜ வாழ்த்தேவனங்கிடுவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 'ஆண்டவர் இயேசு அவர் ஒரு உவமை வழியாக பேசுகின்றார். அவர் இங்கே சொல்லும் பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் என்ற அந்த வார்த்தையிலே அவர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார். போதும். ஆண்டவர் இயேசு நானே நல்ல மேய்ப்பன் என்று அவர் தன்னை ஒரு மேய்ப்பனாக நமக்கு காண்பித்தார். இயேசு ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் மேய்ப்பனாக இருக்க விரும்புகிறார்? ஆடுகளுக்கு ஏன் மேய்ப்பனாக இருக்க விரும்புகிறார்? ஏனென்றால் அதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் மன்னிக்கவும் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி, போதும். அவர் ஏன் நமக்கு மேய்ப்பனாக இருக்க விரும்புகின்றார்? ஏனென்றால் நாம் எல்லோரும் தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலும் நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையை இயேசு காணும் பொழுதுதான் அவர் நம்மேல் மனதுருகுகின்றார். வாழ்க்கையிலே பாரங்கள், கவலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், இன்னும் எப்பேற்பட்ட நெருக்கடிகள், பாரங்கள், பாவத்தின் ஏற்படக்கூடிய தோல்விகள், இப்படிப்பட்ட வாழ்க்கையிலெல்லாம் அங்கே நம்பிக்கை இழந்து, தைரியத்தை இழந்து, அவர்கள் தொய்ந்து போய் இருக்கக்கூடிய வாழ்க்கை, நிச்சயமற்று இருக்கக்கூடிய வாழ்க்கையிலே அவர்கள் வழி இன்றி வாழக்கூடிய அந்த நிலைகளிலெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை தொய்ந்து போய் சிதறடிக்கப்படுகின்ற காரியம். அவர் அங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கின்றான் என்று சொன்னார். அதை அவர் பிசாசுக்கு ஒப்பிட்டு பேசினார். சிதறடிக்கப்படுகின்ற வாழ்க்கை அது சாத்தானாலே கொண்டு வரப்படக்கூடிய வாழ்க்கை. பிசாசு சிதறடிக்கின்றான் குடும்பங்களை. அங்கே ஒன்றுபட்டு சிதறடிக்கிறது என்றால் என்ன? எல்லாம் சிதறி கிடக்கின்றது என்றால் ஒன்றாக இருக்கின்ற பொருள் அங்கங்கு எல்லாம் அப்படி அங்கங்கு அது கிடக்கும் பொழுதுதான் அது சிதறி கிடக்கின்றது என்று நாம் சொல்லுகின்றோம். சிதறடிக்கப்படுகின்ற என்பதெல்லாம்
ஒன்று சபையை விட்டு சிதறடிக்கப்பட்டு வெளியே போவது, இல்லாவிட்டால் குடும்பத்திலே சிதறடிக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போவது, இல்லாவிட்டால் விசுவாசிகளுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டு அந்த விசுவாச ஐக்கியத்திலிருந்து வெளியே போவது. இப்படி வாழ்க்கையிலே இப்படியெல்லாம் சிதறடிக்கப்படுகின்ற வாழ்க்கை, கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய குடும்பம், கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சபை, இப்படியெல்லாம் எல்லாவற்றையும் விட்டு சிதறடிப்பது, அவர்களை இப்படியெல்லாம் அங்கே ஆங்காங்கு அவர்களுடைய வாழ்க்கைகளை கொண்டு நடத்துவது, இவர்களெல்லாம் நடத்துவதற்கு, இவர்களெல்லாம் ஒன்று சேர்ப்பதற்கு, இவர்களெல்லாம் உற்சாகப்படுத்துவதற்கு, இவர்களுக்கெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு யாருமே இல்லை என்பதை இயேசு கண்டபொழுதுதான் அவர் மனதுருகி அவர்களை என்ன செய்தார்? அவர் மேய்ப்பன் அவர்களுக்கு தேவை. ஆகையாலே தான் ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன் என்றார். யாரும் தன்னை அங்கே நான் தான் நல்ல ஒரு மேய்ப்பன், நான் தான் வழிகாட்டக்கூடியவன் என்று தானாக சொல்லுவது அது ஏதோ ஒரு பெருமையான ஒன்றை போன்று இருந்தாலும், இயேசு அதை சொல்லுவதற்கு முன்பாக அவர் ஏன் நான் நல்ல மேய்ப்பன் என்றார் என்றால், நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்விலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்றதை அங்கே பார்க்கும் பொழுது இயேசு நமக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஜீவியம் ஆண்டவர் இயேசு எப்போவுமே எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகின்றார். அது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், விசுவாச வாழ்க்கையாக இருக்கலாம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம். எந்த வாழ்க்கையுமே அவர் கட்டி எழுப்பத்தான் விரும்புகின்றார். ஆனால் அதே வாழ்க்கையை சீரழிப்பதோ அதே வாழ்க்கையை சிதறடிப்பதெல்லாம் அது பிசாசனுடைய காரியங்கள். ஆகையாலே தான் பிசாசு இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே போராடுகின்றான், குடும்ப வாழ்க்கையிலே போராடுகின்றான், சபை விசுவாசிகள் வாழ்க்கையிலே அவன் போராடுகின்றான். இப்படியெல்லாம் அவன் எல்லா விதத்திலும் அவன் போராடி 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 அவருடைய ஜீவியத்தை தொய்ந்து போகவும் சிதறடித்து அவர்களை சீரழிக்கக்கூடிய இந்த ஜீவியத்தில், இந்த வாழ்க்கையிலே இயேசு அதை ஒருபோதும் அதை பார்த்து கொண்டு அவர் என்ன செய்வதில்லை, அவர் அதை அமைதியாக இருப்பதில்லை. ஆகையாலே தான் அவர்கள் மேல் மனதுருகினார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட அவ்வாறு நாம் வாழும் பொழுதுதான் இயேசு நம்மேலும் மனதுருகினார். மனதுருகி அவர் இப்பொழுது நான் உங்களுக்கு மேய்ப்பன், ஆகையால் நமக்கு ஒரு மேய்ப்பன் தேவையா, நமக்கு ஒரு மேய்ப்பன் அங்கே அவசியமா அப்படி என்று கேட்டால், இங்கே உட்கார்ந்திருக்கின்ற நீங்கள் உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் தேவையா என்றால் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா? தேவை. ஒரு குடும்பத்திலே மேய்ப்பன் தேவை. பெற்றோர்கள் அவர்கள் மேய்ப்பர்களாக இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே எங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்வோம் என்று சொன்னால் அது உண்மையான ஆடு அல்ல. அது சிதறிப்போகக்கூடிய வாழ்க்கையிலே அது தன்னை பிசாசுக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து விட்ட வாழ்க்கையிலே தான் அது என்ன செய்யும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள் வரும். இல்லாவிட்டால் ஒரு சபையிலே எங்களுக்கெல்லாம் மேய்ப்பர்கள் தேவையில்லை, அங்கே நாங்கள் எங்களுடைய காரியங்களை நாங்களே பார்ப்போம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஆடா என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆகையால் எந்த வாழ்க்கையிலும் ஒரு பாடசாலை என்றால் அங்கே கூட ஒரு மேய்ப்பர்கள், ஆசிரியர்கள் அங்கே ஒரு மேய்ப்பர்களாக இருந்து பிள்ளைகளை அங்கே நடத்த வேண்டும். ஒரு குடும்பமாக இருந்தால் பெற்றோர்கள் ஒரு மேய்ப்பராக இருந்து பிள்ளைகளை அங்கே குடும்பத்தை நடத்த வேண்டும். சபையிலே மேய்ப்பர்களாக இருந்தால் அவர்கள் விசுவாசிகளை அவர்கள் நடத்த வேண்டும். இன்னும் அங்கே நாம் ஒரு சமூகத்திலே ஏதாவது ஒரு அமைப்புகளிலே இருந்தால் அங்கே கூட நாம் ஒரு மேய்ப்பர்கள் தான். ஏனென்றால் நல்லதை செய்யவும், நல்ல காரியங்களை நடப்பிக்கவும், மனுஷனுக்கு நன்மை உண்டாகும்படியான காரியங்களை செய்யவும் நாங்கள் அந்த அமைப்பில் இருந்தால் நாம் கூட அங்கே ஒரு மேய்ப்பர்கள் தான். ஏனென்றால் இந்த மேய்ப்பனுக்குரிய காரியம், மேய்ப்பனுக்குரிய குணாதிசயம், மேய்ப்பனுக்குரிய பொறுப்பு என்னன்னு சொன்னால், தனக்கு கீழ்பட்டு இருக்கக்கூடிய ஆடுகளை என்ன செய்ய வேண்டும், நல்ல புல்வெளியிலே நல்ல தண்ணீரண்டையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆகையால் அந்த மேய்ப்பன் சும்மா உட்கார்ந்து கொண்டு அந்த ஆடுகளை நீ அங்கே போ, நீ அதை செய், நீ இதை செய் என்றெல்லாம் ஆடுகளுக்கு கட்டளையிட்டு ஆடுகளுக்கு அதை செய் இதை செய் என்று ஒரு அதிகாரத்தை கட்டளையிடுகிறவன் நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியாது. அவன் ஆண்டவர் சொன்னதை போல அவன் ஆடுகளுக்காக பிரயாசப்படுகிறவனாக இருக்க வேண்டும், பாடுபடுகிறவனாக இருக்க வேண்டும். அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கக்கூடிய குடும்பத்திலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக பாடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாள்தோறும் அவர்கள் தங்களை வருத்துகிற
வருத்துகிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். சபையிலே மேய்ப்பர்களாக இருந்தால் அவர்களும் ஆத்துமாக்களுக்காக பாரம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், வருத்தம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும், ஆத்துமாக்களை நடத்துகிறவர்களாக இருக்கணும், விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை தங்கள் இருதயத்திலே சுமந்து அவர்களுக்காக பாரம் கொண்டவர்களாக, அவளுக்காக ஜெபிக்கின்றவர்களாக, அவருடைய காரியங்களை விசாரிக்கிறவர்களாக, எல்லா விதத்திலேயும் ஒரு மேய்ப்பன் தன்னை என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். ஆகையால் அந்த மேய்ப்பன் அவன் பிரயாசப்படாத ஒரு மேய்ப்பனாய் கூட இருக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், கூலியால் கூலிக்காக வேலை செய்கின்றான். அவன் ஓனாய் வருகிறதை காணும் பொழுது அவன் ஆடுகளை விட்டு ஓடி போவான். அங்கே ஒரு குடும்பத்திலேயோ சபையிலேயோ அங்கே ஒரு பிள்ளைகளுக்கோ இல்லாவிட்டால் விசுவாசிகளுக்கோ ஒரு பிரச்சனை ஒன்று வந்துவிட்டால் அந்த பெற்றோர்கள் அதை கண்டும் காணாதவர்களைப் போல அந்த பிரச்சனை அது பிள்ளைகளுக்குரிய பிரச்சனை தானே, அவர்கள் அதை பார்த்து கொள்ளட்டுக்கும் என்று அவர்கள் அவ்வாறு சொல்லிவிட்டு அவர்கள் இருந்தால் அவர்கள் அங்கே நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட அந்த மேய்ப்பன் கூலிக்காரன். அவன்தான் என்ன செய்வான்? அவன் தன்னுடைய அங்கே அதாவது தன்னுடைய காரியத்தை ஒரு தொழிலை போல எடுத்து கொண்டு செய்கின்ற மனுஷன். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், அறுப்பு மீதி வேலையாட்கள் கொஞ்சம் என்றார். ஆகையால் எஜமானை வேண்டுங்கள், வேலையாட்கள் கொஞ்சம்தான். ஏனென்றால் வேலையாட்கள் எல்லாம் இன்றைக்கு கூலிக்கு வேலை செய்கின்ற வேலையாட்களைப் போல இருக்கின்றார்கள். ஊழியம் என்று சொன்னால் அந்த ஊழியத்தை சம்பளத்துக்கு ஊழியம் செய்வது, பணத்துக்காக ஊழியம், தசமபாவத்துக்காக ஊழியம் செய்வது. ஆத்துமாக்கள் சபையிலே நிறைய வர வேண்டும் என்றால் எதற்காகத்தான் வர வேண்டும் என்றால் அவளுக்கு காணிக்கைகளும் தசமபாகங்களும் அவளுக்கு அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு அதிகரிப்பதனாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை, தங்களுடைய காரியங்களை அவர்கள் சுகபோகமாக வாழ்வதற்கோ இல்லாவிட்டால் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இன்றைக்கு அநேக ஊழியம் என்று சொல்லி ஊழியம் எல்லாம் மலிந்து சந்தையிலே அங்கே எல்லாவற்றையும் அந்த கிலோ எதை எடுத்தாலும் 50 ரூபா என்று அவ்வாறு சொல்லுவதை போன்று அவ்வாறு இன்றைக்கு ஊழியம் எல்லாம் அவ்வாறு மலிந்து, ஆண்டவர் அப்படிப்பட்ட கூலி ஆட்களை எல்லாம் இயேசு மேய்ப்பர்கள் என்று சொல்லவில்லை. ஆகையாலே தான் அது எஜமானை வேண்டுங்கள், வேலையாட்கள் கொஞ்சம். ஏனென்றால் உண்மையாய் மந்தைக்கு மாதிரிகளாயிருந்து, மந்தைக்கு கண்காணிகளாயிருந்து, மந்தைக்கு முன் நடக்கிறவர்களாயிருந்து, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து வாழக்கூடிய பெற்றோர்கள், வாழக்கூடிய சமூகத்திலே வாழக்கூடிய சகோதர சகோதரிகள், சபையிலே வாழக்கூடிய விசுவாசிகள், இப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலேயும் ஒருவன் கூலிக்காக வேலை செய்கின்றவன். அவன் அங்கே ஆடுகளுக்குரிய காரியங்களிலே கரிசனை கொள்ள மாட்டான், அக்கறை கொள்ள மாட்டான். பிள்ளைகள் ஒரு தீமையான காரியத்தை செய்கின்றார்கள், புத்தி சொல்லுவார்கள், கேட்கவில்லை, சரி ஏதோ அவளுடைய விருப்பத்தை செய்துவிட்டு போகட்டுக்கும். இவன் நல்ல மேய்ப்பனுக்குரியவன் அல்ல, அது நல்ல மேய்ப்பனாய பெற்றோருக்குரிய அடையாளம் அல்ல. அவன் என்ன செய்வான்? தன்னுடைய ஆடை காப்பாற்றும்படிக்கு கடைசி வரைக்கும் போராடுவான், தன்னுடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு போராடுவான். ஏனென்றால் அவன்தான் நல்ல மேய்ப்பன். இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்திலே பிள்ளைகளை தீமையிலிருந்து, அங்கே உலகத்திலிருந்து, பிசாசனுடைய கண்ணியிலிருந்து, பாவத்தின் வஞ்சனையிலிருந்து, ஒரு சபையில் உள்ள விசுவாசிகளை உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, இப்படியெல்லாம் எல்லா விதத்திலிருந்தும் அவர்களை பாதுகாக்கும்படிக்கு, அவர்களை பராமரிக்கும்படிக்கு, அவர்களை காத்து நடத்தும்படிக்கு ஒரு மேய்ப்பன் அவன் எவ்வளவுக்கு விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். அவன் கண்ணயர்ந்தால் சத்ரு அவர்களை பீறிட்டு போடுவான், சத்ரு அவர்களை சிதறடித்து போடுவான், சத்ரு அவர்களை தொய்ந்து போக பண்ணுவான். ஆகையால் இப்படிப்பட்ட வாழ்விலே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லோரையும் பார்த்து அவர் மனதுருகி அவர் நல்ல மேய்ப்பனாக என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் கடந்து வந்தார். இன்றைக்கும் அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர்களை நடத்துகின்றார். யாரை நடத்துகின்றார்? யாருக்கு அவர் மேய்ப்பனாக இருப்பார்? அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அந்த 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்ததை போல 4ஆம் வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. ஒரு மேய்ப்பனுக்கு உரிய அடையாளம் அவன் ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போகிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே அநேக மேய்ப்பர்கள் இருக்கின்றீர்கள். சபையில் உள்ள மேய்ப்பர்கள், அங்கே மேய்ப்பர்கள் என்று சொன்னால் சபையில் உள்ள அங்கே ஊழியக்காரர்களும், சபையில் அங்கே இருக்கக்கூடிய மேய்ப்பர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் மூப்பர்கள் என்று அதை மட்டும் இன்றைக்கு அதுதான் மேய்ப்பர்கள், அவர்கள்தான் எங்களை பார்க்க வேண்டும், அவர்கள்தான் எங்களை நடத்த வேண்டும், அவர்கள்தான் எங்களை விசாரிக்க வேண்டும் என்று அதை மட்டும் அவ்வாறு பார்க்கின்றது. அது
அது தேவனுக்குரிய ஊழியத்துக்குரிய பகுதிகள். ஆனால் இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய மூத்த பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அங்கே ஒரு குடும்பத்திலே ஒருவருக்கு மேலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லோருமே மேய்ப்பர்களான். ஏன்? யார் மேய்ப்பர்கள்? ஒருவருக்கு முன்னே நடந்து போகின்றவர் அவர்தான் மேய்ப்பர். ஆகையால் இந்த மேய்ப்பதற்குரிய பொறுப்புகள் யார் எடுக்க முடியும்? இங்கே உட்கார்ந்திருக்கின்ற எல்லோரும் எடுக்க முடியும். ஏனென்றால் நாம் அடுத்தவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறவர்களா இருக்க வேண்டும். நடந்து போகிறவர்கள் என்ன? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பிள்ளைகள் நம்மை பின்பற்றத்தக்கதாக பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் நல்ல ஒரு வழிகளிலே நடந்து போகின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே நமக்கு பெண்ணுக்கு இருக்கின்றவர்கள் நம்மை பின்பற்றத்தக்கதாக அவனுக்கு முன்பாக நல்ல மாதிரியை வைத்து நாம் நடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்திலே, அன்பிலே, அங்கே தெய்வ பயத்திலே, தேவ பக்தியிலே, உண்மை உள்ள வாழ்க்கையிலே நாம் எப்போதுமே முன்னே நடந்து போகின்றவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பின்பாக மற்றவர்கள் நடந்து வரும்படிக்கு யார் முன்னே நடந்து போகிறார்களோ, யார் வழிகாட்டுகிறார்களோ, யார் மாதிரியா இருக்கின்றார்களோ அவர்கள் தான் நல்ல மேய்ப்பர்கள். குடும்பத்திலே ஒரு பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டாக்கும்படிக்கு, பிள்ளைகள் ஒரு கட்ட மாதிரியை பின்பற்றும்படிக்கு, பிள்ளைகள் தவறான காரியங்களை செய்யும்படிக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களே காரணமாக இருப்பார். அவர்கள் நல்ல மேய்ப்பர்களாக இருக்க முடியாது. சபையிலே அங்கே விசுவாசிகள் ஒரு கட்ட மாதிரியை பின்பற்றத்தக்கதாக, அங்கே ஒரு தேவனுடைய வழிகளுக்கு புறம்பான காரியங்களை செய்யத்தக்கதாக, பாவத்தை எளிதாக எடுத்துக்கொண்டு அதை செய்யத்தக்கதற்கு ஏதுவாக, தெய்வங்கள் இல்லாமல் வாழத்தக்கதற்கு ஏதுவாக சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களாக இருக்கலாம், ஊழியம் செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம். அவர்கள் கூட அவளுக்கு முன்பாக ஒரு அப்படிப்பட்ட மாதிரியை வைத்தால் அவர்கள் நல்ல மேய்ப்பர்கள் என்று அவர்களையும் சொல்ல முடியாது. அவர்கள் நல்ல ஊழியக்காரர்கள் அல்ல. அவர்கள் கூலிக்காக வேலை செய்கின்றவர்கள். தங்களுடைய கனத்துக்காகவும், தங்களுடைய பெருமைக்காகவும், தங்களுடைய பதவிக்காகவும், தங்களுடைய ஊழியம் என்கின்ற ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் போராடுகிறார்கள். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே அங்கே சொல்வதை போல அதிகாக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இங்கே வந்து நின்று கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளை கூட நீங்கள் நினைக்கலாம், ஏதோ அங்கே இன்றைக்கு ஒரு பிரசங்கம் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், ஞாயிற்றுக்கிழமை சபையில் வார்த்தை கொடுப்பார், சபையில் ஊழியம் செய்கின்றவர்கள் பேசுவார்கள் என்று நீங்கள் அதை சாதாரணமாக நினைக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதற்கு எவ்வளவுக்கு பிரயாசப்படுகின்றோம், எவ்வளவுக்கு போராடுகின்றோம். ஏதோ நினைத்ததெல்லாம் பேசுவதற்கு அது சுயமான தேவனுடைய சபை மனுஷியத்திலும் சுயத்திலும் நிறைந்ததல்ல. இங்கு உட்கார்ந்திருக்கின்ற நீங்கள் கூட சிலவரை உங்களுடைய காரியங்களை குறித்து சபையிலே பேசப்பட்டால் இது எனக்காகத்தான் பேசுகிறார் என்று நீங்கள் அதை சுயமாக கூட சிந்திக்கலாம். ஆனால் தேவன் நமக்காகத்தான் பேசுகின்றார், நம்முடைய வாழ்க்கைக்காகத்தான் பேசுகின்றார். ஆகையால் அதை தேவன் எனக்காகத்தான் பேசுகின்றார் என்றால் தேவன் எதை பேச வேண்டுமோ அதை பேசுவார். ஆகையால் இதை பேச வேண்டும் என்பதை அங்கே நான் அடுத்த வாக்கிலே வந்து இங்கே பேசுவதில்லை. அந்த வார்த்தைக்காக எவ்வளவு சமூகத்திலே காத்திருக்கின்றோம் என்கின்ற அந்த பிரயாசம் எல்லாம் அது தேவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் அதை ஏன் நாம் கொண்டு வருகிறோம், இங்கே நாம் எதை பேசுகிறோமோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அங்கே செயல்படுத்தி காண்பிக்கின்ற வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் அதை நாங்கள் விசுவாசித்து அதை பின்பற்றுகின்ற அந்த வாழ்க்கையிலே நாங்கள் தீவிரம் கொண்டு வாழ்கின்றபடியினாலே விசுவாசித்தேன், ஆகியால் பேசுகின்றேன். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல முடியும், நான் ஆண்டவரை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு உண்மை நடந்து போவேன். ஏனென்றால் நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் எனக்கு அறியாமை, அதாவது இடத்தில் அறியாத, அதாவது வெளிச்சத்திலே நான் அறியாத ஏதோ காரியங்கள் சில நேரத்திலே அது அங்கே ஒருவேளை அது உங்களுக்கு சில நேரம் அது தவறாக இருக்கலாம். அந்த காரியம் அதெல்லாம் வெளிச்சத்திலே காணாத காரியங்கள் எல்லாம் அது தேவனுக்குரியது, மறைவாததெல்லாம் கர்த்தருக்குரியது. மற்றபடி ஆழ்ந்த காரியங்களிலே, சத்தியத்தை தெரிந்த காரியங்களிலே உங்களுக்கு முன்பாக நடந்து போவதற்கு நான் கொஞ்சம் கூட நான் அச்சப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை, நான் தைரியமாய் நடந்து போவேன். என்னை பின்பற்றி வாருங்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் என்னை பின்பற்றி வந்தால் அது உங்களை எங்கே கொண்டு போகும் என்றால் தேவனிடத்திலே தான் கொண்டு போகும். அது உங்களுக்கு எதை தரும் என்றால் முதலாவது தேவனை தேடுங்கள் என்று நான் சொல்லும். அது உங்களுக்கு எதை தரும் என்றால் இந்த உலகத்திலோட எதை நேசிப்பதை காட்டிலும் தேவனை நேசியுங்கள் என்று அந்த பாடத்தை தான் உங்களுக்கு கற்றுத்தரும். என்னை பின்பற்றி வந்தால் நீங்கள் இந்த உலகத்திலே நன்மை செய்கின்ற ஜனங்களாக வாழுங்கள் என்று அதைத்தான் தரும். சுயநலமற்ற
உங்களை என்ன செய்ய முடியாது. அது உங்களை சிதறி போவதற்கோ, தொய்ந்து போவதற்கோ, இடரடைந்து போவதற்கோ உங்களை வழிவகுக்க முடியாது. ஏனென்றால் அவன் நல்ல மேய்ப்பனாக இருந்து அவன் கர்த்தருடைய ஜனங்களை நடத்த வேண்டும். அதனாலேதான் அவன் முதலாவது ஒரு மேய்ப்பனுடைய அடையாளம், அவன் ஆடுகளுக்கு முன்னே நடந்து போக வேண்டும், பின்னுக்கு நடக்கக்கூடாது. பிள்ளைகளை பார்த்து மறுபடி ஜெபம் பண்ணு, சமைக்கோ என்று சொல்லிவிட்டு அவர்கள் பின்னே நிற்பார்கள். அவர்கள் வரமாட்டார்கள், அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். இவ்வளவு பரிதாபமான காரியங்கள். இதையெல்லாம் இயேசு கண்டு மனதுருகி கொண்டு வாழக்கூடியது போன்று இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்ற இந்த பிள்ளைகளை பார்த்த எத்தனை பெற்றோர்கள் மனதுருகுகிறீர்கள். அவருடைய மதியீனங்களை பார்த்து மனதுருகுகிறீர்கள். அவருடைய கீழ்ப்படியாமை பார்த்து மனதுருகுகிறீர்கள். அவருடைய தெய்வங்கள் வச்ச காரியங்களை பார்த்து மனதுருகுகிறீர்கள். தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரியங்களை பார்த்து எத்தனை பெற்றோர்கள் மனதுருகுகிறீர்கள். அதை செய் இதை செய் என்று சொல்லிவிட்டு பின்னுக்கு நிற்கின்ற பெற்றோர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அப்படிப்பட்ட கூலியாளை போன்று அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களா? உங்களை தப்பி வைத்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை பார்க்கிறீர்களா? உங்களுக்கு பிரியமானதை, உங்களுக்கு இஷ்டமானதை, நீங்கள் விரும்பினதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டு நீங்கள் செய்கின்ற காரியங்களை பிள்ளைகள் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று பிள்ளைகளை சொன்னார். பிள்ளைகள் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குமா? ஆண்டவர் அந்த வசனத்தை சொன்னார், முன்னே நடக்கிறவருடைய சத்தத்தை மட்டும்தான் பின்னே உள்ள ஆடுகள் கேட்கும். முன்னே ஒரு மேய்ப்பன் முன்னே நடந்து செல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை பின்னுக்கு ஆடுகள் கேட்காது. உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கவில்லை என்று சொன்னால் நாம் சரியான ஒரு மேய்ப்பனாக அந்த வாழ்க்கையிலே பிள்ளைக்கு முன்பாக நாம் நடப்பதிலே ஏதோ தவறு வந்து விட்டது, ஏதோ பிழை வந்து விட்டது, ஏதோ ஒரு காரியத்திலே நாம் அங்கே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் நம்மை தியானிக்க தவறிவிட்டோம் என்கின்ற ஒன்ற காரியத்திலே தான் அந்த சத்தத்தை ஆடுகள் கேட்க முடியாமல் படிக்க இருக்கின்றது. ஆகையால் நான் அப்படி சொன்னேன், அவன் கேட்கின்றான் இல்லை என்று ஒரு பிள்ளைகளை பார்த்து நாம் சொல்லுகின்றோம். அவர் சொல்லுகின்ற ஜீவியத்திலே ஆண்டவரே, நாம் ஒரு ஆளை நல்ல மேய்ப்பனாய் இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கின்ற வாழ்க்கையிலே பிள்ளைகளுக்கு முன்பாக நாம் நடந்து செல்லுகின்றவராய் இருக்கின்றேனா? என்னை கண்டவர் பிதாவை கண்டார் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அவர் நல்ல மேய்ப்பன். ஆகையால் அவர் பின்பற்றுகின்ற வாழ்க்கையிலே அவர் அதை சொல்லப்படுவதுதான் ஆடுகள் என் சத்தத்தை அவர் அவ்வாறு சொல்லப்படுது, என் ஆடுகள். அவ்வாறு அந்த வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவன் நடந்து போகிறான். ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொல்லி சொன்னார். அவருடைய ஆடுகளாக இருக்கக்கூடிய ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். ஆகையால் ஒரு மேய்ப்பனுக்குரிய மந்தையிலே இருக்கக்கூடிய ஆடுகள் ஆடுகள் சொன்னால் அது அங்கே தனியாக வெளியே நின்றால் அது ஆடுதான். அது ஒரே சமூகமா வந்தால் அது மந்தை, அது ஒரு சபை, ஒரு குடும்பம், இதான் மந்தை. அந்த மந்தை முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆடு மட்டும் பாதுகாக்கப்படுவதில்லை, மந்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு ஆடு ஒரு மந்தைக்குள்ளே அடங்கி வாழும் பொழுதுதான் அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு. ஆமென். ஒரு பிள்ளையின் குடும்பத்திலே அடங்கி வாழும் பொழுதுதான் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு. ஒரு விசுவாசி சபையிலே அடங்கி வாழும் பொழுதுதான் அந்த விசுவாசிக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது. ஆகையால் அந்த அப்படிப்பட்ட காரியங்களிலே அந்த ஆடு வெளியே நிற்குமாக இருந்தால் அந்த ஆட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. அது எந்த நேரத்திலும் அது தூரப்பட்டு விடலாம், எந்த நேரமும் அது பாதிக்கப்படலாம். ஆகையால் மந்தைக்குள்ளே வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த ஒரே மந்தைக்குள்ளே ஆடுகளாக இருக்கக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மந்தைக்குள்ளே அடங்கி வாழும்படிக்கு அதுக்கு ஒரே மேய்ப்பனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்திற்கு எந்த அளவுக்கு நாம் செவி கொடுக்கின்றோம்? நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கின்றோமா? அவர் என்னுடைய ஆடுகள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்றார். என் ஆடுகள் என்றால் நாம் அவருடைய சொந்த ஆடுகளா? உண்மையாய் நாம் அவருக்குரிய ஜனங்களாய் நாம் ஆடுகளாய் இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். அவர் நம்மோட என்ன பேசினாலும் அதுக்கு நாம் செவி கொடுப்போம், அதுக்கு நாம் கீழ்ப்படிவோம். அதுதான் அவருடைய ஆடுகள், அவருடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் பிசாசு என்ன செய்கின்றார்? நாம் அதை யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்கே பார்க்கின்றோம். அவர் தொடர்ந்து நிறைய காரியத்தை பேசிக்கொண்டே போகின்றார். நான் நல்ல மேய்ப்பன்,
ஏன் நான் நல்ல மேய்ப்பன்? உங்களுக்காக ஜீவனை தருகின்றேன். ஒரு ஜீவனை கொடுக்கின்ற மனுஷன் தான் அவன் மேய்ப்பனா இருக்க முடியும். நம்முடைய குடும்பத்துக்கு நாம் ஜீவனை கொடுக்கின்றவர்களா இருந்தால் நாம் நல்ல மேய்ப்பர்கள். நாம் ஜீவனுக்கு புறம்பான காரியங்கள், அதாவது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்கு புறம்பான காரியங்களை நாம் ஒருபோது நாம் செய்தால் நாம் ஒரு நல்ல மேய்ப்பர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் நம்மை பின்பற்றுகின்ற ஆடுகளும் அதைத்தான் செய்யும். நாம் இதை செய்கின்றோம், ஆடுகள் அதைத்தான் செய்யும். நம்மை பார்க்கின்றார்கள், ஆடுகள் நம்மை பார்க்கின்றது, மேய்ப்பனை பார்க்கின்றது. மேய்ப்பன் எங்கு செல்லுகின்றார், மேய்ப்பன் என்ன செய்கின்றார், மேய்ப்பன் என்ன சொல்லுகின்றார், மேய்ப்பனுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றது, எல்லாவற்றையும் பார்க்கின்றது. பார்த்த ஆடுகள் என்ன செய்கின்றது, அதன் வழியே போகின்றது. இந்த உலகத்திலே நாம் ஒரு மேய்ப்பர்களா இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஆகையால் இதை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலேயோ சபையிலேயோ இதை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டுமா இருந்தால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் அவருடைய ஆடுகளாக முதலாவது இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிகிறோமா? நம்மிடத்திலே பலவீனங்கள் இருக்கலாம், நம்மிடத்திலே தோல்விகள் இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை இதைத்தான் நான் செய்வேன் என்றுவதற்கும் ஆண்டவரை நான் செய்யக்கூடாது என்று இருக்கின்றேன், ஆனால் நான் தவறு செய்து விடுகின்றேன் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பிள்ளை நான் இதைத்தான் செய்வேன் என்பதற்கும் இதை நான் செய்ய மாட்டேன் என்று இருந்து விட்டு அதை தவறி அதை பலவீனத்திலே அதை செய்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் இதைத்தான் செய்வேன் என்பதை இருந்தால் இதை செய்ய மாட்டேன் என்பதற்கிலே நம்பிக்கை கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட காரியத்திலே நாம் ஏற்கனவே பார்த்ததை போல திராட்சை தோட்டத்திற்கு அங்கே போக சொன்னால் மாட்டேன் என்றார். அவன் என்ன செய்தான்? திரும்ப மனஸ்தாபப்பட்டான். ஆகையால் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்திலே தான் அங்கே ஆண்டவர் ஜீவனை கொடுக்கின்றவன் தான் நல்ல மேய்ப்பன். அதனால் மேய்ப்பர்கள் தேவை. அற்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். ஆகையால் ஒரு குடும்பத்திலேயும் 4 பிள்ளைகள், 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் என்று இருப்பார்கள். அந்த மேய்ப்பர்கள் 2 பேர் தான், கணவன் மனைவி. அது 2 பேரே 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகளுக்கும் நல்ல மேய்ப்பனா இல்லை என்று சொன்னால் அந்த 4 ஆடுகள் என்ன செய்யும்? அந்த 5 ஆடுகள் என்ன செய்யும்? அந்த 3 ஆடுகள் என்ன செய்யும்? ஆகையால் அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். சபையிலே நல்ல மேய்ப்பர்களாக, முன்மாதிரியுள்ள சகோதரர்களாக நாம் வாழ வேண்டும். நம்மளுக்கு ஏற்கனவே ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் பிற்காலங்களிலே ரட்சிக்கப்படுவதற்கு நல்ல மேய்ப்பர்களாக இருந்து அவர்களுக்கு முன்னே நடக்க வேண்டும், நல்ல மாதிரியை காட்ட வேண்டும். அவர்களிடத்திலே ஒரு மாதிரியற்ற காரியங்களை பார்க்கக்கூடாது. இவ்வாறு ஒரு வாரம் நிறைந்த ஒரு மேய்ப்பர்கள் இன்றைக்கு நம்முடைய சபையிலே, குடும்பங்களிலே கட்டி எழுப்பப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆசை கொண்டிருக்கிறோம்? ஆடுகளுக்கு முன்னே நான் நடந்து போக ஆசைப்படுகின்றேன். ஆண்டவரே, நான் ஆடுகளுக்கு முன்னே நடந்து போவதற்கும் சத்தம் 2வது தான். நான் மற்றவர்களுக்கு போதிப்பதெல்லாம் 2வது தான். பிள்ளைகளுக்கு போதிப்பதெல்லாம் 2வது தான். ஆனால் 2வதை தூக்கி நான் 1வது வைத்துவிட்டு 1வதை தூக்கி 2வது வைத்தால் என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை 2வதாக வைத்துவிட்டு உபதேசத்தை மட்டும் உங்களுக்கு 1வதாக வைத்தால் நீங்கள் உங்கள் மனதிலே வெளியே சொல்லாவிட்டால் உங்கள் மனதிலே என்ன நினைப்பீர்கள்? அவரே செய்கிறதில்லை, அவரே நடக்கிறதில்லை, அவர் பெருசாக போதிக்கிறார் என்று நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீர்கள். சில நேரம் வெளியிலே கூட சொல்லுவீர்கள். ஏனென்றால் அது உண்மை. நீங்கள் அவ்வாறு சொல்லுகிறீர்கள் என்பதற்காக நாம் கோபிக்க முடியாது. ஆகையால் அதை உபதேசம் என்பது 2வது. 1வது காரியம் முன்னே நடந்து போவதால் 1வது காரியம். ஒரு மாதிரியுள்ள வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. தேவனுடைய நல்ல மேய்ப்பராய் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து 1வது தன்னை நியாயத்தீர்த்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தெய்வத்தோடு கடந்து போகின்ற வாழ்க்கை. அவன் நடந்து போகும் பொழுதுதான் ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றது. 2வதுதான் சத்தம். வாழ்க்கையிலே மேய்ப்பனுக்குரிய குணாதிசயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் 1வது போதிக்கின்றது என்பதை விடுத்து 1வதாக அவர்களுக்கு முன்னே நடக்கின்ற வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய சத்தத்தை நிச்சயமாக ஒரு பிள்ளைகள் கேட்பார்கள். சிறு பிராயத்திலிருந்து அந்த சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டும்.
அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே அவளுக்கு நீங்கள் உள்ளே நடந்து உங்களுடைய ஜீவியத்திலே நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மேய்ப்பர்களாக வாழ முடியும். நாம் நல்ல மேய்ப்பர்களாக வாழ முடியும். சபை ஆசீர்வதிக்கப்பட முடியும். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்துதான் நம்முடைய ஜீவியத்தை திசை திருப்புவதற்கு பிசாசு என்ன செய்கின்றான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான். எதை திருடுகின்றான்? அவன் முதலாவது அவன் திருடுகின்ற காரியங்கள் எல்லாம் நாம் எல்லோரும் இப்பொழுது நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவருக்குள்ளே ஆளுகளாக இருக்கின்றோம், ஒரே மந்தையாக இருக்கின்றோம். அவன் திருடுகின்றான். இதை திருடுகின்றான். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற வாழ்க்கையை முதலாவது பிசாசு திருடுகின்றார். நம்மோடு பேசுகின்ற காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்கின்ற அந்த வாழ்க்கையை அவன் திருடுகின்றார். அதை நம்மிடத்திலிருந்து அற்றுப்போகப்படுகின்றார். ஆகையால் எவ்வளவுதான் தன்னுடைய வார்த்தையை கேட்டாலும் இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்வதே இல்லை, உணர்வடைவதே இல்லை. ஏனென்றால் அந்த உணர்வை பிசாசு திருடி விட்டார். அந்த செவி கொடுக்கிற வாழ்க்கையை திருடி விட்டார். ஆண்டவரை பேசும் அடியே கேட்கிறேன். ஆண்டவரை நீ என்ன பேச சித்தமா இருக்கிறேன்? ஆண்டவரை நீ எதற்கு என்ன சொல்ல சித்தமா இருக்கிறேன்? உங்களுடைய வார்த்தை மூலம் என்னை எப்படி நடத்த சித்தமா இருக்கிறீர் என்று அந்த செவி கொடுக்கின்ற வாழ்க்கை அவர்களிடத்திலிருந்து திருடுகின்றார். இரண்டாவது கொல்லுகின்றான். எதை கொள்ளுகின்றான்? அவ்வாறு திருடும் பொழுது அவன் மேய்ப்பதற்கும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள உறவு அங்கே அளிக்கப்படுகின்றது. அதாவது தேவனோடு கொண்டுள்ள உறவு அவர்களுக்கு அற்றுப்போகின்றது. தேவ சமூகத்தை இழக்கின்றார்கள். தேவனோடு ஒன்றித்து வாழ்கின்ற வாழ்க்கை இழக்கின்றார்கள். தேவனோடு அன்பு கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை இழக்கின்றார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே வெறும் உடல் தான் இருக்கின்றது, அவருடைய உள்ளம் இல்லை. வரும் உடலை கொண்டு வந்தால் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கின்றார்கள். அவருடைய இதயம் பொருளாசையை சார்ந்திருக்கின்றது. அவருடைய இதயம் உலகத்தை சார்ந்திருக்கின்றது. அவருடைய இதயம் பாவத்தை சார்ந்திருக்கின்றது. ஏன் அவன் என்ன செய்து விட்டான்? கர்த்தரோடு கொண்டுள்ள உறவை கொண்டு விட்டான், மறிக்க செய்து விட்டான். மூன்றாவது அழிப்பது. அவன் எல்லாம் செய்த பிற்பாடு அழித்து போய்விட்டது என்றால் என்ன அர்த்தம்? இங்கே ஒரு கட்டடம் இருக்கிறது, அழித்து போய்விட்டது என்றால் இது எல்லாமே இடிந்து எல்லாமே என்ன செய்து விட்டது? அது இருந்தடமே இல்லாமல் போய்விட்டது என்பதால் அழித்து போய்விட்டது. ஒரு சுனாமி வந்து ஒரு கிராமத்தை அழித்து விட்டது என்றால் அங்கே எல்லாவற்றையும் அது அழித்து சீர்குலைத்து விட்டது என்பதால் அதனுடைய அடையாளம். ஆகையால் அழிவென்று சொன்னால் முதலாவது திருடினான், இரண்டாவது கொன்றான், மூன்றாவது அழித்தான். இந்த இடத்திலே இல்லாமல் பண்ணிவிடுவார். உடல் மட்டும் இருந்தது, இப்போது உடலும் இல்லை. ஏனென்றால் அவன் அழித்து விட்டான். இந்த இடத்திலிருந்து அவன் வெளியேற்றி விட்டான். பிசாசனுடைய காரியங்கள் எடுத்த வாக்கிலே ஒருவனை சபையை விட்டு அவன் தூக்கி அவன் வெளியே அவனால் செலுத்த முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை, அதிகாரம் இல்லை. அவன் படிப்படியாகத்தான் செய்கிறான். ஆகியால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கின்ற அந்த மேய்ப்பனாகிய ஆண்டவருக்கு நாம் ஆடுகளை போன்று அதற்குள்ளே நாம் அடங்கி கவனமாக அந்த சத்தத்தை கேட்டு இந்த பூமியில வாழ வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இன்று திருடுகின்றார். நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு பயன்பட தேவையில்லை, தேவனுடைய வார்த்தைகளை ஒரு பொருட்டாக எண்ணாதே, அதை விடுகின்றார். இரண்டாவது அவரை தேடுகின்ற வாழ்க்கையை பறித்து விடுகின்றார். இப்போது அவர்கள் செவிப்பதில்லை. இப்போது தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் அவரை ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துகின்ற வாழ்விலெல்லாம் உறவு அற்று போய்விட்டது. ஏதோ தானோ உடன். மூன்றாவது இந்த இடத்திலும் இந்த சபை விட்டு வெளியேற்றுகின்றார். இதற்காக தான் திருடன் வருகின்றார். ஆண்டவர் சொன்னார், நான் அவருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். இந்த உடன்படிக்கையை பங்கோடுகின்ற நாம், இந்த நல்ல மேய்ப்பனாகிய இந்த ஆண்டவருடைய சரீரத்தை உடனே பங்கு கொள்ளுகிற நாம் உண்மையாய் அவரை பின் செல்கின்ற அவருடைய ஆடுகளாக இருப்பது எத்தனை பாக்கியம். என்ன ஆடுகள் என்று ஆண்டவர் உரிமையோடு சொன்னாரே, உங்களுடைய பிள்ளைகளை என்னுடைய பிள்ளை என்று எவ்வளவு உரிமையாய் சொல்லுகிறீர்கள். அந்த பிள்ளைகள் உங்களுக்கு அடங்கி உங்களுக்கு கீழ்ப்படிந்தெல்லாம் வாழும் பொழுது அந்த பிள்ளைகளை குறித்து நீங்கள் எவ்வளவு பெருமையாய் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், எவ்வளவு பெருமையாய் சந்தோஷப்படுகிறீர்கள். ஏன்? அது என்னுடைய பிள்ளை. அதை சொல்வதற்கு நான் வெக்கம் கொள்வதில்லை, கௌரவம் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் இயேசு அப்படித்தான் என் ஆடுகள், இங்கே உட்கார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரே என்ன ஆடுகள் என்று அவர் சொல்லுவது எவ்வளவு பெருமைக்குரிய காரியம். அப்படி ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லுவதற்கு நாம் உண்மையாய் அவருடைய ஆடுகளாய் இருக்கின்றோமா?
என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நீங்கள் ஆண்டவரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஜீவியத்திலே நாம் எல்லோரும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நமக்கு முன்னே நடந்து போகின்ற அந்த ஆண்டவருக்கு பின்னே செல்லுகின்ற ஆடுகளாக அவரை பின்தொடர்ந்து வாழும் பொழுது ஜீவன் நமக்கு வரும். இயேசுவினுடைய ஜீவன் உண்டாகும். அது பரிபூரணப்படும். ஆகையால் நாமும் அந்த ஆவியை சுதந்திரித்து நாமும் நல்ல மேய்ப்பர்களாக வாழுவோம். குடும்பத்திலே வாழுவோம், சமூகத்திலே வாழுவோம், சபையிலே வாழுவோம், நமக்கு பின் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழுவோம். நல்ல மாதிரியாக முன்னே நடக்கின்றவர்களாக இருப்போம். பின்னே இருந்து கொண்டு அங்கே கட்டளை பிறப்பிக்கிறவர்களாய் வேண்டாம். நாம் முன்னே நடந்து கொண்டு நாம் அங்கே அந்த பேண்டு வாக்கியம் அடிக்கும் பொழுது அந்த லீடர் முன்னே அவர் நடந்து கொண்டு அவர் கட்டளை இடும்போதெல்லாம் பின்னே போகிறவர்கள் அந்த வாத்தியத்தை அழகாக வாசித்து கொண்டு செல்வதை போன்று ஆண்டவர் முன்னே நடக்கின்றார். நாம் எல்லோரும் பின்னே அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய ஆடுகளாக கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நமக்குள்ளே ஜீவன் வரும். அது பரிபூரணப்படும். அதே மாதிரியான வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ்ந்து விட்டால் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோருக்கும் பிள்ளைகளுக்கும் அது ஜீவனை கொடுக்கும், சபைக்கும் ஜீவனை கொடுக்கும். இந்த ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையிலே நாம் கூலிக்காரர்களாக இருக்காதபடிக்கு, வேலைக்காரர்களாக இருக்காதபடிக்கு நல்ல மேய்ப்பர்களாக வாழுவோம். நம்முடைய வாழ்க்கையை மாதிரியாக வைத்து இரண்டாவது நாம் உபதேசிப்போம். இரண்டாவது நம்முடைய சத்தத்தை நாம் எடுத்துரைப்போம். இந்த வாழ்விலே கட்டளை வழிநடத்துவோர் ஆசீர்வதிப்பார்கள். என்னுடைய நாமனை வார்த்தைகளை அதிகமாக சொல்லிக்கிறேன். இயேசு அவர் சொன்ன போல ஜனங்களை கண்டு அவர் மனதி இல்லாத ஆளுகளுக்கு அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சிலரிக்கப்படுகிறார்கள் என்று சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே நாம் காண்கிறதெல்லாம் இன்னைக்கு எந்த அளவுக்கு நான் நல்ல ஒரு முதலாவது தேவனுக்கு நல்ல ஒரு ஆடாக இருக்கிறேன் என்ற ஒரு வாழ்க்கை தான். ஏனால் ஆடாக இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் அத்தனை காரியங்களுக்கும் அவருடைய சத்தத்துக்கு சென்றெடுத்து அத்தனை சபை அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையில் போகும். இயேசு அவர் ஆடாக இருந்தார், அவர் பிதாவுக்கு அவர் ஆடாக இருந்தார். அவர் முதல் இயேசு தாம் செய்கிற காரியங்கள் அத்தனையும் பிதாவை சொல்லுகிறபடியே பிதாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவுடைய வழியிலே நடந்தார். என்றால் அவர் சொல்லும்போது அவர் சொன்னார், இது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. ஆமென். அவர் சொன்னார், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க தேவையில்லை, நீங்கள் என்னை பின்பற்ற தேவையில்லை, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, அங்கே பின்பற்றி நடக்க தேவையில்லை என்று சொன்னார். அவர் ஆணித்தரமாய் சொன்னார், நான் என் பிதாவின் கிரியைகளை செய்தேன், அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்காக இந்த பூமியிலே சகல காரியங்களிலும் என்ன செய்தேன், அவரே நான் சார்ந்து கொண்டு அவரே பின்பற்றி அவரே அங்கே என்ன செய்தேன், மையப்படுத்தினேன் என்று அவர் சொன்னார். அதனால்தான் அவர் சீசர்களுக்கு சொல்லும்போது நாம் யாவும் இருக்கிறதை அறிய விளையாண்டு போயிட்டார். ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் யாவுடைய சத்தத்துக்கு செய்து கொடுத்தார், யாவுடைய சித்தத்தை செய்வதற்கு அவ்வளவு மாற்றியா இருந்தார். அப்பொழுது அவர் என்ன செய்தார், நல்ல ஒரு ஆடாக இருந்தார், யாவுக்கு நல்ல ஒரு மாதிரியாய் ஒரு நல்ல கீழ்ப்படியக்கூடிய ஆடாக இருந்தார். அதனால் அவர் என்ன செய்தார், நல்ல ஒரு மீட்பனாய் இருந்து மற்றவர்களுக்கு மற்ற ஆடுகளுக்கு அவர் என்ன செய்தார், ஒரு நல்ல மாதிரியை காண்பித்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் அமிதமாக தான் வாழ்த்துகிறேன், பிரயாசப்படுகிறேன். என்னோட வாழ்க்கையில் நான் முதலாவது ஆடாக இருக்க வேண்டும். ஆடாக இருந்து அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படித்து எல்லாவற்றிலும் அவர் நடக்கிற பாதையிலே அவர் முன்னே செல்லும் போது நான் பின்னே சென்று அவர் வழியிலே நான் நடந்து போய் அவருடைய பாதையிலே சென்று அவருடைய வாழ்க்கையின் ஜீவியத்தை ஒரு காலம் இழந்து ஒரு பேசிலே நான் அங்கே இழந்து நிற்கிற வாழ்க்கையிலே நிற்காதபடிக்கு மிகவும் விழிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். இந்த நாட்களிலே அதிகமாக எதைத்தான் கேட்கிறேன், அதோட எப்பொழுது எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய சமூகத்தை விட்டு இழக்கக்கூடிய வாழ்க்கையை ஒரு காலம் வந்துடக்கூடாது. உங்களுடைய சத்தம் எதுவோ அதை மாத்திரம் அந்த சத்தத்தை கீழ்ப்படித்து நீங்களே செல்ல சித்தமாக இருக்க அதே பாதையில் அதே
வாழ்க்கையின் ஜீவியத்திலே அந்த அடிச்சுவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையிலே போகிற ஒரு வாழ்க்கையை உண்மையாய் இயேசு சொன்னது போல அவர் நான் பிதாவுடைய சட்டத்தை கேட்டு பிதாவுக்கு பிரியமாய் நடந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். அவர் அடுத்தவங்க சொன்னார், நான் வாழ்ந்திருக்கிறேன், பிதாவுடைய அத்தனை காரியத்தை நான் வாழ்ந்திருக்கிறேன், உங்களை கூட நான் பின்பற்றாமல் இருந்ததில்லை. அத்தனை வாழ்க்கையிலே பிதா எப்படி அவர் எனக்கு முன் சென்று நடக்கிறோ அதே பாதையிலே அது நான் ஒரு காலம் தவறாத வரைக்கும் நடக்கிறேன். அப்படியாப்பட்ட வாழ்க்கை உண்மையா குடும்ப வாழ்க்கையிலே சரி, பிள்ளைகள் மத்தியிலும் சரி, யாய் விசுவாசம் மத்தியிலும் சரி, உண்மையாய் நாட்களிலே அதிகமாக விழிப்பாக இருந்து நான் முதலாவது முதல் நல்ல ஆடாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு மீட்பனுக்கு நான் அடங்கி மீட்பின்ற சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து வாழும்போதுதான் நான் ஒரு மீட்பனாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே என்னை பார்த்து மற்றவர்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே போக முடியும். ஆகையால் அந்த ஆடாய் நல்ல ஒரு ஆடாய் நல்ல ஒரு மீட்பனை பின்பற்ற ஆடாய் இருக்குது நானும் மற்றவர்களுக்கு நல்ல மாதிரியாய் காண்பித்து ஜீவிக்கத்தக்கான அந்த வாழ்க்கையிலே தேவன் என்னை நடத்தத்தக்கா நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன். அந்த வாழ்க்கையை ஒரு காலம் விட்டு நான் இழந்துடாதபடிக்கு இந்த சத்துருடைய கிரியைக்கு இந்த சத்துருடைய செயற்பாடு இடம் கொடுக்காதபடிக்கு எப்பொழுது தேவனை நாம் பின்பற்றி வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த விசுவாசிக்கிறோம். ஜீவன் வாயுடைய மந்திரம் சொன்ன அந்த உண்மையே அவரை பின்பற்றி வாழக்கூடிய சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய கொடிய சிறிய வாழ்க்கையிலே அந்த ஜீவன் அந்த இரத்தம் இங்கே வாழ்க்கையிலே அது உயிர் கொண்டு அது ஜீவனாய் நிற்கும்படியான அந்த ஆவியை பரிசுத்தாவியான அங்கே கொடுத்திருக்கிறார். அதை கண்கூடாய் இது வாழ்க்கையில் அங்கே காணக்கூடியதாக அங்கே இருக்கிறது. இங்கே போலுடைய வாழ்க்கையிலும் இந்த ஜீவியம் இந்த ஜீவன் உங்களுக்காக நானே பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை இன்றைக்கு அது மற்றவரிடத்திலே அது ஜீவனாய் அது இரத்தமாய் அங்கே அவரிடத்திலே அங்கே போக வேண்டும். அவர்களை உயிர் பெற செய்ய வேண்டும். உயிர்பவர்களாய் அங்கே ஆவிக்குரிய ஒரு ஜீவனர்களாய் அங்கே மாற்ற வேண்டும் என்றாங்க. அந்த ஆவி மக்களை சகோதரர் சொல்ல போற எங்கே பின்பற்றணும்னால அந்த சத்திய வார்த்தை இன்றைக்கு அதுவும் எங்களுக்கு என்ன செய்கிறது? அது ஜீவனாய் தேவனுடைய சமூகத்திலே அங்கே நம்ம ஜீவன் பெற்றவர்களாய் நிற்கும்படியான அந்த ஊன்றுகோலாய் என்ன செய்கிறது? இங்கே அது கல்லுதற்கு ஏதுவான ஒரு வார்த்தையாக இங்கே இருக்கிறது. அங்கே நானே வழி நானே சத்தியம் என்ற அந்த ஜீவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் ஒருவன் அந்த வழியாக எங்கே ஒரு பின் செல்வான். ஆனால் அந்த வாசல் வழியாக பின் செல்வானால் அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டறிவான் என்கிறான அந்த மெய்யான அந்த சத்தியம் தேவனுடைய சமூகத்திலே இன்றைக்கு நான் தேவன் அதிகமாக சோதரிக்கிறேன். இன்றைய நாட்களிலே தேவனுடைய மெய்யான ஆடுகள் என்று சொல்லக்கூடியான அந்த மேற்படைய சத்தத்தை இன்றைக்கு தேவன் எதிர்மாறாய் பேசும்போது அங்கே நான் முன் செல்கிறேன், ஆடுகள் பின் சென்று பின்னுக்கு என்ன செய்ய சத்தத்தை கேட்ட இங்கே வருகிறது என்கிறான். அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை. உண்மையிலேயே அந்த நல்ல மேற்படைய சத்தத்தை கேட்டு பின்னாலே செல்லக்கூடிய அந்த ஆசையோடு போகக்கூடிய காரியம் அதுதான் அங்கே பாதுகாப்பு. முன்னே ஆடுகளை விட்டு அங்கே அவர் எதிரி வரும்போது ஓனாய் வரும்போது அதை மேற்கொள்வதற்கு அங்கே வரும்போது பின்னுக்கு இருக்கக்கூடியவன் என்ன செய்ய மாட்டான். ஒருவரும் அந்த ஆட்டையை பாதுகாக்க முடியாது. அவன் முன்னுக்கு அங்கே அதை பாதுகாக்க முடியாத காரியங்களை அவன் சீர்படுத்தி கொண்டு போகும்போது ஆடுகள் பக்குவமாய் பாதுகாக்கப்படும். இன்றைய நாட்களும் அப்படிப்பட்டான அந்த பாரதம் இந்த ஜீவியம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய ஜீவியத்திலும் என்னுடைய சபையினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சமூகத்திலே அப்பேற்பட்டான பாரம் நிறைந்த அந்த ஜீவியம் இங்கே மற்றவர்களுக்கு எங்களானே பரிசுத்தப்படுத்தணும்னால அந்த தூய அந்த உயர்வுள்ள ஆவி இந்த நாட்கள் என்னுடைய ஜீவியத்திலே அது ஜீவனை மாற வேண்டும் என்றால் அந்த ஜீவியத்துடைய வாழ்க்கையிலே அதிகமாக வாழ்க்கையை பிரயாசப்படுகிறேன். இந்த காலவெளியில் கொடுத்த வாசை வார்த்தை இன்னுமாய் அதிகமாக உற்சாகப்படுத்தது. உள்ளும் புறாவில் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டறியான ஜீவியத்துக்குள்ளே வரக்கூடிய காலமே பரிசுத்தாய் நடத்த விசுவாசிக்கிறேன். என்னுடைய ஜீவியத்தில் அவருக்கு ஒரு ஆடை அவருக்கு கீழ்ப்படுகிறான ஒரு ஆடை நான் இருக்கிறேன்னா அந்த காரியங்களை கொண்டு தேவன் காலை வேளையிலே எப்படி பேசினார். தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலே காண்பித்தான காரியமெல்லாம் ஒன்று பேரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சிதறந்த ஆடுகளை போட்டிருந்தீர்கள், இப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு மேற்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த வார்த்தை இன்றைக்கு அவர் அந்த வார்த்தை அந்த 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள்.
முன்னே நீங்கள் இறக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இறக்க பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடைசியிலே அந்த மேம்பரை குறித்தான காரியங்களை எழுதுகிறார். இன்றைக்கு அவருடைய ஆடுகளை நான் இருப்பதற்கு முன்பாக நான் அவருடைய ஜனமாக இருக்கவில்லை, ஏனோ தானோ ஒன்று என் பிறந்தேன் என்றால் அந்த சிந்தையற்றவர்களாய் என்னத்துக்காக நான் வாழ்கிறேன் என்றால் நோக்கமற்றவனாக இருந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் சிந்தியான அந்த ரத்தம் அவர் என்னை மீட்டுக் கொண்டான அந்த ரட்சிப்பு அப்படிப்பட்ட அந்த ஜீவத்திலே உள்ள அந்த பாதுகாக்கப்படுகிறான் அந்த மேற்பராய் இருந்து பாதுகாக்கிறார். பொதுவாக அவர் எனக்காக தன்னைத்தானே தன்னுடைய ஜீவனை விட்டு இழந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறான். அந்த வாழ்க்கையிலே அந்த வாக்கியம் உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறேன். காலை வேளையில் அதனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் பேசின அந்த வார்த்தையை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல அவர் எனக்கு முன்பதாக நடந்து அவருடைய மாதிரிகளை எனக்கு கற்பித்து அவருக்கு முன்னாக நடக்கிறான். அந்த வாழ்க்கையை காண்பிப்பதை போல இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலும் வாழ்கிறான். இந்த வாழ்க்கையிலே நானும் இன்றைக்கு சில சூழ்நிலையிலே சில மனிதருக்கு முன்பாக மேற்கொண்டான அந்த பகுதியுள்ள ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த காரியங்களை அவர் காரியங்களை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது தன்னுடைய மேற்கொள்ளக்கூடிய அந்த சில காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைகளுக்கு எழுதுகிறார். அது ஒரு காரிய சபை அவர் தன்னுடைய மரணத்தை தன்னிலே சுமந்து கொண்டார். ஆண்டவர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்றால் அந்த வார்த்தைகளை அவர் கூறுகிறார். அதே போலவே 1 கொரிந்தியரை கூறும்போது அவர் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் என்றான். அந்த வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைகளுக்கு எழுதினார். அந்த காரியங்களை குறித்து தேவன் காலை வேளையிலே என்னோட குறித்து பேசினார். இன்றைக்கு மேய்ப்பன் என்று சொல்லக்கூடியான ஒரு வாழ்க்கையிலே சில காரியங்களை தேவன் எனக்கு தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கையிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய சுயத்துக்கு மறைக்கிறான ஒரு மனுஷனாக இருக்கிறேனா, பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைத்துக் கொள்கிறான ஒரு மனுஷனாக இருக்கிறேனா, பின்னாக இருக்கிறவர்களுக்கு நான் மாதிரி உள்ள ஜீவியத்தை காண்பிக்கிறான ஒரு மனுஷனாக இருக்கிறேன் என்றால் அந்த காரியங்களை ஒரு காலை வேளையிலே என்னுடைய இடத்துக்கு பேசினார். தேவன் காலை வேளையிலே பேசினார். இந்த யோவான் எழுதினார் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாய் தன் ஜீவனை கொடுப்பதாக எழுதுகிறான் அந்த வாழ்க்கை. அதே போலவே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே பெரிய விற்பனாய் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றான் அந்த வார்த்தையை எழுதுகிறான் அந்த காரியம். அதே போலவே பேதுருவிலே அவர் பிரதான மேய்ப்பராய் அவர் நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறவராக இருக்கிறார் என்றால் அந்த காரியம். இந்த 3 காரியங்களை போலவே இன்றைக்கு என்னுடைய அந்த மேய்ப்பன் என்றால் அந்த ஜீவியத்திலே என்னுடைய சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் என்னுடைய சகோதரியாக இருந்தாலும் உயிர்பட்டால் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக அந்த மரணத்தை நான் காண்கிறேன். நான் சுயத்துக்கு மறைக்கிறான ஒரு மனுஷனாய், பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான ஒரு மனுஷனாய், நான் தேவனுடைய வரியிலே பரலோகராட்சியத்துக்கு நான் மாத்திரமல்லாமல் நான் காண்கிறான அந்த ஜனங்களுக்கு முன்பாக மேய்ப்பனாக இருந்த ஜனங்களை நான் கூட்டிச் செல்லக்கூடியான ஒரு மனுஷனாக இருக்கிறேனா என்றால் அந்த காரியங்களை குறித்து காலை வேளையில் என்னோடு பேசினார். அவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். வருகிற நாட்களிலும் தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நானும் ஒரு நல்ல மேய்ப்பனாய் என்னுடைய ஜீவியத்தில் இன்றைக்கு மேற்பன் சொல்கிறான். அந்த காரியம் எல்லாம் இன்றைக்கு சபைக்குரிய காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு உலகத்துக்குரிய மனுஷர்கள் மத்தியிலும் சில சூழ்நிலையை நான் ஒரு மேற்பனை போன்றான ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கையை காண்பிக்க வேண்டிய தேவையுள்ள ஒரு மனுஷன் நிற்கிறேன். அப்பேற்பட்டான அந்த சூழ்நிலையிலும் நான் அந்த மேற்பனுக்குரிய ஸ்தானத்திலே நின்று அந்த மேற்பனுக்குரிய கடமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை நான் பின்பற்றி நடத்துகிறான ஒரு மனுஷனாக இருக்கிறேனா என்றால் அந்த காரியங்களை நானும் கவனமுள்ள ஒரு மனுஷன் என்று வாழவை வாஞ்சிக்கிறேன். அப்பேற்பட்டான ஒரு ஜீவத்திற்கு நேராக பரிசு தாவியான வரும் நாட்களிலும் என்னை நடத்தி செல்வார்கள் அப்படி கைது செய்யணும். அவர் நல்ல விற்பனை குறித்து வாக்குதான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். நான் நல்ல நிறைய அவர்களுக்காக முறையும் கொடுக்கிறேன். அங்கே நான் நல்ல விற்பனா இல்லை கூலிக்காரனா என்பதை எப்பொழுதும் நான் அறிந்து கொண்டிருந்தேன். நான் அவர்களுக்கு உண்டான போது எனக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும்போது அல்ல, அங்கே புனைகள் வந்து அங்கே இருக்கும்போது அங்கே கால்களை கோடாய்கள் திணிக்கிற காலங்கள் வரும்போது
தன்னையும் சேர்த்து பட்சிக்க போகிற அந்த நேரம் வரும்போது தான் நான் நல்ல வேட்பனா என்ற ஒரு நிலையை அறிகிற அந்த பரீட்சையில் அந்த நேரத்திலே நான் நைசாக விட்டு ஒதுங்குவேனா இல்லை நான் நல்ல எனக்குள் என் ஜீவனை பாராமல் அதை அவர்களுக்காக நான் என் ஜீவனை கொடுப்பேன் என்பதை அதை போல நான் நல்ல ஒரு தாக்கணும் நல்ல தப்பனும் இந்த ஊரில் வாழவே மாற்றிட்டேன். அங்கே சூழலை வரும்போது விட்டு ஓடுவதில்லை. நான் அந்த கூலிக்காக இல்லை, நல்ல வேட்படுத்த நாடுகளுக்காக என் ஜீவனை கொடுப்பான் என்பதாக என்னுடைய ஜீவனை நாடுகள் என் ஜீவனை நான் நாடுகளுக்காக கொடுப்பேன் நம்புகிறேன். நானும் இயேசு கிறிஸ்துவின் இப்படி ஒரு நல்ல ஆளாய் இருந்து அவர்களை செய்ய நம்புகிறேன். ஒரு தேசம் விசுவாசத்தை அறிக்கை செய்வது அறிக்கை காத்துக்கொள்ள கற்று உதேசமாகும். அவருடைய சத்தத்தினால்